சகாயம் பொண்டாட்டி மண்ணெண்ண கேன தூக்குறதுக்கு முன்னால மூக்கு வேர்த்துக்கிட்டு நீ எனக்கு போன் பண்ற? தர்வக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? ஏயா என்ன நடக்குது? காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் பாதுகாப்பு, எங்க தலைவரோட பாதுகாப்பு நாங்க பாத்துக்குவோம். மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்போது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம். ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது. அதை நாங்க இப்ப பதிவு பண்ணிக்கிறோம். எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும். 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிற பொழுது ஏற்கனவே 4 மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பு வழங்கியிருந்தால் இந்த உயிர் சேதத்தை தடுத்திருக்கிறார். ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் வருகின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறார். அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. நேற்று கரூரில் டிவிகே மாநாடு நடந்துச்சு. அதில் 39 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. இதுக்கு பலரும் பல கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வர்ற வகையில் சினிமா நடிகை ஓவியா விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இதை கண்டித்து பலரும் அவங்கள பச்சையாக திட்டவும் இப்போ அந்த ஸ்டேட்டஸை டெலீட் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட் எல்லாம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டாக ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க. பட்டாசு பார்த்து வெடிக்கனா கேட்க மாட்டீங்க. இப்ப பாத்தீங்களா என் நெஞ்சு அடைக்குது. என்ன தண்டை பண்ணிது? படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தபோது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடிக்காரர் சொல்லி இந்த கொடி கட்டிட்டு கூட ஆம்புலன்ஸ் வருது. எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து தான். அது திட்டமிட்டு யாரும் செய்யறது இல்லைல்ல, எதிர்பாராம நடந்த விபத்து. அந்த மரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அந்த வலி இருக்கு.
பச்சோந்தி அவ்வப்போது நிறம் மாறுவதை கண்ட கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து தமிழ்பாடி கிராமத்திற்கு வந்த வனத்துறையினர் பச்சோந்தியை பத்திரமாக மீட்டனர். இந்த பச்சோந்தி ஒரே நேரத்தில் 360 டிகிரி கோணத்தில் கண்களை சுழற்றும் அரிய வகை தன்மை கொண்டது என வனத்துறையினர் கிரவுட் மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், டிஜிபி எதுவுமே இல்லை, எல்லாம் ஃபெயிலியர். சும்மா விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க, அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மற்றபடி விஜய் தான் அதுக்கு காரணம், அதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு, சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு, எடப்பாடி அண்ணா உரிமை. ஒருத்தர் வரலாம், 1000 பேர் வரலாம், 1 லட்சம் வரலாம், மக்கள் உரிமை. வர்ற மக்கள் எப்படி தடுத்தீங்க? அதனால விஜய் அவர்தான் காரணம், அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச்.